வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி வந்து என்ன, எக்ஸாம் பேட்டர்னு, ஓகேங்களா, கல்வி தகுதி, எக்ஸாம் ஃபீஸு, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ரிசர்வேஷன் வந்து எப்படி இருக்கும், எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி டிஆர்பி நடத்தின இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமானது நடந்துச்சு. ஸோ இந்த இயர் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் இருக்கும். சில சேஞ்சஸ் மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ புதுசாக வந்த ஜியோவுக்கு தகுந்தாப்பில் சில சேஞ்சஸ் மட்டும் வரும். சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன சார், நான் வந்து பிஜிடிஆர்பி வந்து எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஜி வந்து முடிச்சிருக்கணும், வித்து பிஎட் வந்து இருக்கணும். சரிங்களா. ஸோ பிஜி முடிச்சுக்கணும், பிஜியில் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்கானது எடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜரு, சைக்காலஜி, ஜிகே, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 20 கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு, அடுத்தக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க். ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். அதில் 20 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். சரிங்களா. ஸோ இது தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த இருக்கக்கூடிய பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க் இருக்கும். அதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா. அதில் வந்து 50 மார்க்குக்கு 40% ஆஃப் மார்க் எடுத்தால் போதும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 20 மார்க் எடுத்தால் போதும். தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். சரிங்களா. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜி வித் பிஎட் முதல்ல சொன்னது தான். எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பர்சன் வித் டிசேபிலிட்டி இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து ஃபீஸ் வாங்குவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வாங்கின ஃபீஸு. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த கீக்கு வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தெரிவிக்கலாம். ஓகேங்களா. அது கம்ப்ளீட்டான வேட்டி கீ வித்து ரிசல்ட் விடுவாங்க. ஓகேங்களா. ஃபைனல் ஆன்சர் கீ வரும், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, உங்கள் மார்க் எல்லாம் வரும். ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. சிவி கூப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் 1 இல்லை 1.25 அதில் 1.52 சம்திங். ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்டிங் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சிவி வந்து கூப்பிடுவாங்க. சிவி முடிச்ச வேட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் ஆனது கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் 2 விதமான ரிசர்வேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசானல் ரிசர்வேஷன், ஒன்று வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன். ஓகேங்களா. ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய போஸ்டிங் எக்ஸாம்பிளுக்கு 100 போஸ்டிங் அப்படின்னா அந்த 100 போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ மீதி கூடிய 69% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு அதில் ஹரிசானல் ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு வந்து 26.5% கொடுத்துருவாங்க. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20%, பிசிஎம் பர்சன் அந்த பேக்வேர்டு கிளாஸஸ் முஸ்லீமுக்கு வந்து 3.5 வந்துடுங்க. எஸ்சிக்கு வந்து 15%, அதுக்கப்புறம் எஸ்சிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓகே, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1%, மொத்தமாக 16% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துடும். சரிங்களா. வெர்டிகல் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16% வந்துடும். சரிங்களா. ஸோ இந்த 16%ல் ஹரிசானல் ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பர்சன் வித்து பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டிஎம்க்கு வந்து 20%. அவங்க 10th, யூஜி, பிஜி, பிஎட் இது எல்லாமே தமிழில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20% இடஒதுக்கீடு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசேபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ குறைபாடு உள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4%. ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் பர்சன், சரிங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி செகண்டரி கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10%. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான். ஓகேங்களா. ஸோ டிஆர்பி வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஸோ அப்ளை ஆன்லைன் சொல்லி ஒரு இருந்துட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த எக்ஸாமோட ஸோ பேட்டர்ன் இதுமாரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வரக்கூடிய எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் ஃபாலோ பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 18 சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஸ்டின் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கலாம், சில சப்ஜெக்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். சில சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்தியன் கல்ச்சருக்கு, அதுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸு, மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதில் இருக்கும், ஒன்லி இங்கிலீஷில் மட்டும் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வரக்கூடிய எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.